ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் பாஞ்சாலி சபதம் அப்படின்ற ஒரு காவியத்தை பற்றி பார்க்க போகிறோம். பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதத்தில் என்னென்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அதோட ஆசிரியர் குறிப்பு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்ன கேட்டாங்க, முக்கியமான மேற்கோள்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆசிரியர் குறிப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பாஞ்சாலி சபதத்தை. பாஞ்சாலி சபதம் அப்படின்ற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா மகாகவி பாரதியார் அவர்கள். அவரை பற்றி நம்ம பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொன்றா நம்ம நூல் குறிப்பு இப்படி ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆசிரியர் குறிப்பு. இயற்பெயர் சுப்பிரமணியன் அல்லது சுப்பையா அப்படின்றது அவரோட இயற்பெயராக இருக்கும். பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணியன் சுப்பையா. இவருக்கு பட்டம் யார் கொடுத்தாங்க, அந்த பாரதின்ற பட்டம் யார் கொடுத்தாங்க அப்படின்னா எட்டயபுரம் மன்னர்களால் 11வது வயதில், அதாவது பாரதியின் 11வது வயதில் இவருக்கு பாரதி அப்படின்ற இந்த பட்டம் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இவரோட பேர் சுப்பிரமணியன் அல்லது சுப்பையா. பாரதி அப்படின்றது இவரோட பட்டம். இவரோட பெற்றோர் யார் அப்படின்னு பார்க்குறப்ப சின்னசாமி லக்குமி அம்மாள். லக்ஷ்மி அப்படின்றதான் லக்குமி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சின்னசாமி லக்குமி அம்மாள். நெக்ஸ்ட் துணைவியார் யார் அப்படின்னா செல்லம்மாள் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. கண்ணம்மா அப்படின்னு அவர் அழைச்சிருப்பாரு. வள்ளி அப்படின்றத அவர் சொல்லியிருப்பாரு. என்னென்ன பேர்கள் இருக்குது அப்படின்னா செல்லம்மா, கண்ணம்மா, வள்ளி. இது எல்லாமே இவங்க மனைவியோட பெயர்கள். ஓகேவா. இவரோட காலம் அப்படின்னு பார்க்குறப்ப 11/12, அதாவது டிசம்பர் 11, 1882 பிறந்தாரு. செப்டம்பர் 11, 1921 இறந்திருப்பாரு. 1882 1921 வரைக்கும் இவரோட காலம். நெக்ஸ்ட் இவர் பிறந்த இடம் எது அப்படின்னா தூத்துக்குடி எட்டயபுரத்துல தான் இவர் பிறந்தாரு. நெக்ஸ்ட் இவரோட உரைநடை நூல்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். உரைநடை நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்ப சந்திரிகையின் கதை, தராசு, ஞானரதம். சந்திரிகையின் கதை, தராசு, ஞானரதம். பாரதியோட மற்ற நூல்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பாரத தேசம், விநாயகர் நான்மணி மாலை, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கவிதை தொகுப்புகள், அதாவது பாரதியார் கவிதைகள் அப்படின்னு சொல்லி கவிதை தொகுப்பு, காட்சி, வசன கவிதை, பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, புதிய ஆத்திச்சூடி, நாட்டுப்பாட்டு, முரசு பாட்டு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான நூல்கள் எழுதியிருக்காரு. நான் எழுதியிருக்க நூல்கள்லாம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். பாரத தேசம், விநாயகர் நான்மணி மாலை, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கவிதை தொகுப்பு, அதாவது பாரதியாரின் கவிதைகள், வசன கவிதை, காட்சி, பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, புதிய ஆத்திச்சூடி, நாட்டுப்பாட்டு, முரசு பாட்டு. இது எல்லாமே பாரதியார் எழுதிய நூல்கள். இவர் எந்தெந்த இதழ்கள் எல்லாம் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் இருந்தாரு அப்படின்றத ஒரு இது பார்த்துக்கலாம். எங்கிந்தியா, சூரியோதயம், பாலபாரதம், சக்கரவர்த்தினி, கர்மயோகி, இந்தியா, விஜயா, இந்த மாதிரி நூல்களில் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் இவர் வேலை செஞ்சிருப்பாரு. நெக்ஸ்ட் பாரதியாரை பற்றி என்னென்னலாம் புகழ்ந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாரதிதாசனோட புகழுரைகள் என்னென்ன முக்கியமானது இருக்குன்னு பார்க்கலாம். பாரதிதாசன் பாரதியாரை எப்படியெல்லாம் புகழ்ந்திருக்காரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பைந்தமிழ் தேர்ப்பாகன், சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமலும் கற்பூர சொற்கோ, அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன். இது எல்லாமே பாரதிதாசன் பாரதியாரை புகழ்ந்தது. பைந்தமிழ் தேர்ப்பாகன், சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமலும் கற்பூர சொற்கோ, அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன். நெக்ஸ்ட் கவிமணி. கவிமணி என்ன புகழ்ந்திருக்காரு அப்படின்னா பாட்டுக்கொரு புலவன் பாரதி அப்படின்னு சொல்லி புகழ்ந்திருக்காரு. இந்த புகழுரையை கொடுத்துட்டு இந்த புகழுரை யாரை சொல்லுது அப்படின்னு கேட்கலாம். அல்லது இந்த புகழுரையை கொடுத்து இந்த மாதிரி பாரதியாரை புகழ்ந்தவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பாரதிதாசன், கவிமணி, இவங்க 2 பேரையுமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாரதியாருக்கு நிறைய புனைப்பெயர்கள், சிறப்பு பெயர்கள் இருக்கு. அது என்னென்ன முக்கியமானது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று காளிதாசன். காளிதாசன். ரெண்டாவது சக்திதாசன், சாவித்ரி, ஓர் உத்தம தேசாபிமானி, நித்திய தீரர், ஷெல்லிதாசன். இது எல்லாமே இவரோட புனைப்பெயர்கள். காளிதாசன், சக்திதாசன், சாவித்ரி, ஒரு உத்தம தேசாபிமானி, நித்திய தீரர், ஷெல்லிதாசன். இது எல்லாமே பாரதியாரோட புனை பெயர்கள். நெக்ஸ்ட் சிறப்பு பெயர்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். புது கவிதையின் முன்னோடி, சீட்டுக்கவி, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, அமரகவி, மகாகவி, விடுதலை கவி, முன்னறி புலவன், உலக கவி, தமிழ் கவி, மக்கள் கவி, வரகவி, முண்டாசு கவி. இது எல்லாமே இவரோட முக்கியமான சிறப்பு பெயர்கள்.
புதுக்கவிதையின் முன்னோடி, சீட்டுக்கவி, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, அமரகவி, மகாகவி, விடுதலை கவி, முன்னறி புலவன், உலகக்கவி, தமிழ் கவி, மக்கள் கவி, வரக்கவி, முண்டாசு கவி, இது எல்லாமே யாரோட சிறப்பு பெயர்கள் அப்படின்னா பாரதியாரோட சிறப்பு பெயர்கள். இதுல மகாகவி அப்படின்னு இவரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா வா ராமசாமி அவர்கள். பாரதியாரை நம்ம சொல்றப்பயே மகாகவி பாரதியார் தான் சொல்றோம். அப்ப அந்த மகாகவி அப்படின்ற பட்டத்தை இவருக்கு கொடுத்தது யார் அப்படின்னா வா ராமசாமி. இது நிறைய தடவை வந்து எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. ஒன்று ஃபுல் நேமா கொடுப்பாங்க, அப்படி இல்லாட்டினா வா ரா அப்படின்னு சொல்லி வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், பாரதியாரோட முப்பெரும் காவியங்கள் எது, அல்லது இந்த முப்பெரும் காவியங்கள்ல பொருந்தாதது எது, அந்த மாதிரி கொஸ்டின் வந்து இருக்கும். முப்பெரும் காவியங்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். பாரதியாரோட சிறுகதைகள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா திண்டிய சாஸ்திரி, பூலோக ரம்பை, ஆறில் ஒரு பங்கு, சுவர்ணகுமாரி, சின்ன சங்கரன் கதை, நவதந்திர கதைகள், கதை கொத்து, இது எல்லாமே பாரதியார் எழுதிய முக்கியமான சிறுகதைகள். திரும்ப சொல்றேன். திண்டிய சாஸ்திரி, பூலோக ரம்பை, ஆறில் ஒரு பங்கு, சுவர்ணகுமாரி, சின்ன சங்கரன் கதை, நவதந்திர கதைகள், கதை கொத்து, இது எல்லாமே பாரதியார் எழுதிய சிறுகதைகள். நெக்ஸ்ட், பாரதியாரை பற்றின பொதுவான தகவல்கள் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் தான் யார் அப்படின்னா பாரதியார். இவர் எந்த நூற்றாண்டு அப்படின்றத கூட ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. 20வது நூற்றாண்டோட இணையற்ற கவிஞர் யார் அப்படின்னா அது பாரதியார் தான். பாரதியாரோட இயற்பெயர் நம்ம சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இவருக்கு பாரதி அப்படின்ற பட்டம் கொடுத்தது யார் அப்படின்னா எட்டயபுரம் மன்னர் தான் வந்து இவருக்கு பாரதி அப்படின்ற பட்டத்தை இவரோட 11வது வயதுல வந்து கொடுத்திருப்பாங்க. பாரதி அப்படின்றது இவருக்கு வழங்கப்பட்ட பட்டம். இந்த பட்டத்தை வழங்கினது யார் அப்படின்னா எட்டயபுரம் மன்னர். இவரோட 11வது வயதுல வந்து இவருக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. பாரதி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா கலைமகள் அப்படின்றது மீனிங். பாரதி என்றால் கலைமகள் என்பது அர்த்தம். இவர் மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார். மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார். இவர் சித்ராவளி அப்படின்ற ஒரு இதழை நடத்தி அதில் வந்து நிறைய கருத்து படங்களை வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப ஆசைப்பட்டார். இது வந்து கேள்வியாக கேட்பாங்க. இவர் எந்த இதழில் கருத்து படங்களை வந்து வெளியிடணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்னா சித்ராவளி. ஆக்சுவலாக ஆசை தான் பட்டிருப்பார், ஆனால் அவரால் வந்து அதில் வந்து வெளியிட முடியாது. ஆனால் கருத்து படத்தை முதல்ல எந்த இதழில் வெளியிட்டார் அப்படின்னா இந்தியா அப்படின்ற இதழில் வந்து வெளியிட்டிருப்பார். அதாவது இந்தியா என்ற இதழில் முதலில் கருத்து படத்தை, அதாவது கேலி சித்திரத்தை வெளியிட்டிருப்பாரு. கருத்து படத்தை வெளியிட்டவர் பாரதி தான். இது ஒரு கொஸ்டின். எந்த இதழில் வெளியிட்டார்னா இந்தியா அப்படின்ற இதழில். ஆக்சுவலாக அவர் எதில் வெளியிடணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு அப்படின்னா சித்ராவளி அப்படின்ற ஒரு இதழில் வந்து வெளியிடணும் அப்படின்றத அவர் வந்து ஆசைப்பட்டிருப்பாரு. நெக்ஸ்ட், சக்கரவர்த்தினி இதழில் குறள் வெண்பா வெளியிட்டார். சக்கரவர்த்தினி அப்படின்றதுல வந்து ஒரு குறள் வெண்பா எழுதியிருப்பார். இப்போ நம்ம திருக்குறள் அப்படின்னா நம்ம திருவள்ளுவர் அப்படின்னு சொல்றோம். குறள் அப்படின்னா என்னது? 2 அடி வெண்பா. குறள் அப்படின்றப்ப ஞான குறள் அப்படின்றத ஔவையார் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி குறள் வெண்பா ஒரு குறளை வந்து பாரதியாரும் எழுதியிருப்பாரு. அப்ப அந்த குறள் வெண்பாவை பாரதியார் எந்த இதழில் எழுதினாரு அப்படின்னா சக்கரவர்த்தினி அப்படின்ற இதழில் வந்து எழுதியிருப்பாரு. அந்த குறள் என்ன அப்படின்றத வந்து பாருங்க. அது பெண்களை பத்தி அவர் எழுதின ஒரு திருக்குறளா வந்து இருக்கும், ஒரு குறளா வந்து இருக்கும். பெண்மை அறிவுயர பீடோங்கும், பெண்மைதான் ஓன்மையுற ஓங்கும் உலகு. பெண்மை அறிவுயர பீடோங்கும், பெண்மைதான் ஓன்மையுற ஓங்கும் உலகு. இது பாரதியார் எழுதின குறள். நெக்ஸ்ட், இந்தியா இதழை சிவப்பு வண்ணத்தில் வெளியிட்டார். இந்தியா இதழை எந்த நிறத்துல வெளியிட்டாரு, அல்லது சிவப்பு வண்ணத்துல வெளியிட்ட இதழ் எது அப்படின்றத கேட்பாங்க. இந்தியா இதழை தான் சிவப்பு வண்ணத்துல வெளியிட்டிருப்பாரு. ஏன் வந்து அந்த சிவப்பு கலர் வந்து ஒரு மெயினான ஒண்ணா அவர் வந்து சூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து ஆங்கிலேயர்கள்ட்ட அடிமைகளாக இருந்தோம். அப்போ ஒரு நம்ம சொல்லக்கூடிய புரட்சி, நம்ம கேட்கக்கூடிய விடுதலை, நம்ம இருக்கக்கூடிய அந்த அடிமைத்தனம், இது எல்லாத்தையும் மீன் பண்ணுற மாதிரி இந்த ரெட் கலர் வந்து இருக்கும். அதனால தான் அவர் இந்தியா இதில் சிவப்பு வண்ணத்தில் வெளியிட்டிருப்பாரு. நெக்ஸ்ட், கார்ட்டூன், அதாவது கருத்து படத்திற்கு பாரதி இட்ட பெயர் என்ன பெயர் அப்படின்னா விகட சித்திரம். கார்ட்டூன் அல்லது கருத்து படத்திற்கு பாரதி இட்ட பெயர் என்னன்னு கேட்பாங்க, விகட சித்திரம். நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் கருத்து படம் 1850 தில்லி ஸ்கெட்ச் புக்கில் வெளியிடப்பட்டது. இந்தியாவின் முதல் கருத்து படம் 1850 தில்லி ஸ்கெட்ச் புக் அப்படின்றதுல வந்து விட்டிருப்பாங்க. அதை பாரதி பார்த்துருப்பாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கும் நம்மளும் வந்து கருத்து படங்களை வெளியிடணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து வந்திருக்கும்.
நெக்ஸ்ட்டு அனுமானுல்லா கானை பற்றி ஒரு விஷயம் எழுதணும் அப்படின்னு கடைசியாக அவர் இறந்து போகிறதுக்கு நாள் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. அனுமானல்லா கானை பற்றி நான் ஒரு விஷயம் வந்து எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பார் நாள். அது லாஸ்ட் யாரை பற்றி சொன்னார் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு யாப்பு கட்டுகளை நீக்கி எழுதப்படும் கவிதை தான் என்ன அப்படின்னா வசன கவிதை. யாப்பு கட்டுகளை நீக்கி எழுதப்படும் கவிதை வசன கவிதை. இந்த கவிதைகளை உணர்ச்சி பொங்க பேசுவது புது கவிதை. இந்த கவிதைகளை உணர்ச்சி பொங்க பேசுவது எது அப்படின்னா புது கவிதை. நெக்ஸ்ட்டு புதுக்கவிதையின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார். புதுக்கவிதையின் தந்தை பாரதியார். சென்னை ஜனசங்கம் அப்படின்ற அமைப்பை வந்து இவர் வந்து நிறுவியிருப்பார். நிறைய இடங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்காது, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சென்னை ஜனசங்கம் அப்படின்ற அமைப்பை நிறுவனது யார் அப்படின்னா பாரதியார். இவரோட ஞான குரு யாருன்னு கேட்டாங்கன்னா நிவேதிதா தேவி. நிவேதிதா தேவி இது வந்து அவரோட டிஎன்பிசியில் வந்து கேட்டிருக்காங்க. ஞான குரு யார் அப்படின்னா நிவேதிதா தேவி. இதே அரசியல் குரு யாருன்னு கேட்டாங்கன்னா திலகர். அரசியல் குரு திலகர். நிவேதிதா தேவி யார் அப்படின்னா விவேகானந்தரோட ஒரு சீடர் தான் இந்த நிவேதிதா தேவி. அவங்கள தான் பாரதியார் வந்து ஞான குருவா வந்து ஏற்றுட்டு இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட்டு மண்ணுரிமை, பெண்ணுரிமை, நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லி இந்த இதுக்கு கீழே தான் நிறைய பாடல்கள், சிறுகதைகள், கதைகள் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து பாரதி வந்து எழுதியிருப்பாரு. மண்ணுரிமைக்காக, பெண்ணுரிமைக்காக, நம்மளோட நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, சமூகத்தை சீர்திருத்தம்னு சொல்லி இதன் அடிப்படையில் தான் பாரதி வந்து நிறைய கவிதைகள், பாடல்கள்லாம் எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் சொத்து யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம பாரதியார். தமிழ்நாட்டின் சொத்து பாரதியார். நெக்ஸ்ட்டு ராஜாஜி வீட்டில் காந்தியடிகள் அருகில் அமர்ந்தது யார் அப்படின்னா நம்ம பாரதியார். ராஜாஜி வீட்டில் ஒரு அந்த தலைவர்கள்லாம் கூடி வந்து பேசியிருந்திருப்பாங்க. ராஜாஜி, காந்தி, அதுக்கப்புறம் வந்து பாரதியார் எல்லாருமே வந்து பேசியிருந்திருப்பாங்க. அப்போ இதில் என்ன கேள்வி அப்படின்னா ராஜாஜி வீட்டில் காந்தியடிகள் பக்கத்தில் அமர்ந்தது யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதியார். நெக்ஸ்ட்டு வஉசி சென்னை செல்லும் போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். வஉசி எப்பயெல்லாம் சென்னைக்கு போறாரோ அப்பெல்லாம் கண்டிப்பாக பாரதியாரை பார்த்துட்டு தான் வருவார். சென்னைக்கு போனாலே பாரதியாரை பார்க்கணும் அப்படின்றது அவரோட வழக்கமாக வந்து இருந்துச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாரதியாரோட மேற்கோள்கள்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இந்த யாமறிந்த அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து பாரதியாராக தான் இருக்கும். தமிழ் மொழியை தான் அவர் சொல்லியிருப்பார், இனிதாவது எங்கும் காணோம்னு. இந்த யாமறிந்தன் வந்துட்டாலே பாரதியார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் நான் பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ரெண்டாவது வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. நெக்ஸ்ட்டு தருமத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும். தருமத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் அப்படின்ற வார்த்தைகளை பாஞ்சாலி சபதத்தில் சொல்லியிருந்திருப்பாரு. நெக்ஸ்ட்டு 30 கோடி முகமுடையாள். 30 கோடி முகமுடையாள் வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். நெக்ஸ்ட்டு என்று பிறந்தவள் என்று உணராத தமிழ் மொழியாம் அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியோட தொன்மையை பற்றி சொல்லியிருந்திருப்பாரு. என்று பிறந்தவள் என்று உணராத மொழி அப்படின்னா தமிழ் மொழி. நெக்ஸ்ட்டு காணி நிலம் வேண்டும் பராசக்தி. காணி நிலம் வேண்டும் பராசக்தி. காக்கை குருவி எங்கள் ஜாதி. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம். நெக்ஸ்ட் முக்கியமானது என்ன அப்படின்னா நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமுமின்றி. நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமுமின்றி. இது வந்து பாரதியாரோட கூற்று. நெக்ஸ்ட்டு பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம் அப்படின்னு சொன்னவர் பாரதி. பள்ளி தளம் அனைத்தும் அதாவது ஸ்கூல் எல்லாமே கோயில் மாதிரி அப்படின்னு சொன்னவர் பாரதி. இதே இது பள்ளி தளம் அனைத்தும் வீடு மாதிரி இருக்கணும்னு சொன்னது காந்தியடிகள். ஓகேவா? கோயில் மாதிரி இருக்குன்னு சொன்னது பாரதியார், ஸ்கூல் எல்லாமே வீடு மாதிரி இருக்கணும்னு சொன்னது காந்தி. நெக்ஸ்ட்டு வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும். வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும். நெக்ஸ்ட்டு வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே. நெக்ஸ்ட் முக்கியமான ஒன்று
விடியாது பெண்ணாளை என்ற கேலியினை மிதித்தவர். விடியாது பெண்ணாளை என்ற கேலியினை மிதித்தவர். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் பாரதி. நாடும் மொழியும் நமதிரு கண்கள். இந்த மாதிரி நிறையா இருக்கு. அரசியலும் தெய்வீகமும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொன்னது வந்து யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் வந்து சொல்லியிருப்பாரு. தமிழும் கடவுளும் வந்து நமதிரு கண்கள் அப்படின்னு சொன்னது குமரகுருபர் சொல்லியிருப்பாரு. பகுத்தறிவும் சுயமரியாதையும் என்னோட 2 கண்ணு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பெரியார் வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பாரதி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட், இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மை தான் என் நன்மை என்று கூறியுள்ளார். நெக்ஸ்ட், காற்றேவா அப்படின்ற ஒரு கவிதை வந்து எழுதியிருப்பாரு. காற்றேவா அதெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் வந்து இருக்கு. காற்றேவா அப்படின்ற தலைப்புக்கு கீழே ஒரு செயல் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு கவிதை வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, திக்குகள் எட்டும் சிதறி தீம் தருகிட தீம் தருகிட. இது பாரதியாரோட பாட்டு. திக்குகள் எட்டும் சிதறி தீம் தருகிட தீம் தருகிட. நெக்ஸ்ட்டு, இங்கிவனை யாம் பெறவே என்ன தவம் செய்து விட்டோம். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டோம். நெக்ஸ்ட்டு, நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தான் அங்கே. நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் மேற்பட வைத்தான் அங்கே. நெக்ஸ்ட்டு, சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்திங்கு சேர்ப்பீர். நெக்ஸ்ட்டு, தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இதே மாதிரி மருதகாசியோட பாடல் ஒன்று இருக்கும், தேமதுரம்னு சொல்லி வரும். அதனால் தமிழோசை, தமிழை பற்றி பேசுனது அப்படின்னா அது பாரதியார். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். நெக்ஸ்ட்டு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு பாரதி சொல்லியிருப்பாரு. கவிதைகளை பேசுவது போலவே எழுதுவதுதான் உத்தமம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கவிதைகளை பேசுவது போலவே எழுதுவதுதான் உத்தமம். நெக்ஸ்ட்டு, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். நெக்ஸ்ட்டு, தமிழ் ஆண்டு திங்கள் அதாவது மாதம் நாள் என முதலாக குறிச்சு எழுதினவர் யார் அப்படின்னா நியூஸ் பேப்பரில் அது வந்து பாரதியார். தமிழ் ஆண்டு மாதம் நாள் என முதலாக குறித்தவர் பாரதியார். நெக்ஸ்ட்டு, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். நெக்ஸ்ட்டு, யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில். யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பாரதியார் பரளி சு நெல்லையப்பருக்கு கடிதம் எழுதியுள்ளார். பாரதியார் பரளி சு நெல்லையப்பருக்கு கடிதம் வந்து எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட்டு, பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்றெழுது என கூறியவர் பாரதியார். பெண்ணை அடித்தவன் அல்லது அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்றெழுது என கூறியவர் பாரதியார். நெக்ஸ்ட்டு, வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீரத்திரை கொண்டு விண்ணை பிடிக்குது. வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீரத்திரை கொண்டு விண்ணை பிடிக்குது அப்படின்னு சொன்னது பாரதியார். நெக்ஸ்ட்டு, எட்டயபுர அரண்மனையில் பாரதி என்ற பட்டம் பெற்றவர்கள் 2 பேர். ஒருத்தர் சுப்பிரமணிய பாரதியார், இன்னொருத்தர் சோமசுந்தர பாரதியார். எட்டயபுர அரண்மனையில் பாரதி என்ற பட்டம் பெற்றவர்கள் 2. ஒருத்தர் சுப்பிரமணிய பாரதியார், இன்னொருத்தர் சோமசுந்தர பாரதியார். நெக்ஸ்ட்டு, சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்ற வரியை கூறியவர் பாரதியார். சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்ற வரியை கூறியவர் பாரதியார். இது வரைக்கும் பாரதியாரோட குறிப்புகள் முக்கியமானது என்னென்ன இருக்கோ, நம்ம ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே நான் தொகுத்து வந்து கொடுத்துருப்பேன். எல்லாமே ஆசிரியர் குறிப்பு. நெக்ஸ்ட் நூல் குறிப்பு வந்து பார்க்கலாம். பாஞ்சாலி சபதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூல் வியாசரின் பாரதம் அப்படின்ற நூலை தழுவி எழுதப்பட்டது. அதாவது வடமொழியில பாரதம் அப்படின்ற நூலை எழுதியவர் வியாசர். அந்த நூலோட தழுவலாக தான் பாரதியார் இந்த பாஞ்சாலி சபதத்தை வந்து எழுதியிருப்பார். அப்போ பாஞ்சாலி சபதம் அப்படின்ற ஒரு நூல் வந்து ஒரு தழுவல் நூல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எதோட தழுவல் அப்படின்னா பாரதம், அதாவது வியாசர் தான் அதோட ஆசிரியர். அந்த நூலோட தழுவல் நூல் தான் பாஞ்சாலி சபதம். நெக்ஸ்ட், பாஞ்சாலி சபதம் பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்குகிறது. பாஞ்சாலி சபதம் அப்படின்ற இந்த ஸ்டோரி எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, நம்ம பாரத தாய் எந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பாஞ்சாலியை உருவகப்படுத்தி இங்கே வந்து சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட்டு, இந்த பாஞ்சாலி சபதம் அப்படின்ற நூல் 2 பகுதிகளை கொண்டது அல்லது 2 பாகங்களை கொண்டது. அதை நம்ம படிப்போம்ல, எத்தனை காண்டங்கள் இருக்குது, காதைகள் இருக்குன்னு. அதே மாதிரி பாஞ்சாலி சபதம் 2 பகுதிகளை கொண்டது, 5 சருக்கங்களை கொண்டது. மொத்தமாக 412 பாடல்களை கொண்டது அந்த பாஞ்சாலி சபதம். 2 பாகம், 5 சருக்கம், 412 பாடல்கள்.
இப்போ அந்த 5 சருக்கமும் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம 2 பாகம்னு சொன்னோமா, அதை எப்படி பிரிப்பாங்கன்னா முதல் பாகம் 2ஆம் பாகம்னு பிரிப்பாங்க. முதல் பாகத்துல 2 சருக்கங்கள் வரும், 2ஆம் பாகத்துல 3 சருக்கங்கள் வரும். அந்த முதல் பாகத்துல வரக்கூடிய 2 சருக்கங்கள் எது எது அப்படின்னா சூழ்ச்சி சருக்கம், சூதாட்ட சருக்கம். இது ரெண்டுமே முதல் பாகம். அப்ப 2ஆம் பாகத்துல வரக்கூடிய சருக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடிமை சருக்கம், துகிலுரித்தல் சருக்கம், சபத சருக்கம் அப்படின்னு சொல்லி 2ஆம் பாகத்துல மொத்தம் 3 சருக்கங்கள் வந்து இருக்கு. ஓகேவா? 2 பாகங்கள் 5 சருக்கங்களை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பாஞ்சாலி சபதம் அப்படின்றது ஒரு குறுங்காப்பியம். இது வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். உரைநடை நூல்கள் எது, சிறுகதைகள் எது அப்படின்னு சொல்லி நம்ம தனித்தனியா நம்ம படிக்கிறப்ப பாஞ்சாலி சபதம் அப்படின்றது ஒரு குறுங்காப்பியம். நெக்ஸ்ட் அனைவரும் அறிந்த இதிகாச கதையை எளிய சந்தம் ஆகியவற்றுடன் கூடிய பெண்ணுரிமை காப்பியமாக தமிழில் பாரதி வடித்து தந்த நூல் எது அப்படின்னா பாஞ்சாலி சபதம். அதாவது பாரதியார் வந்து ஒரு பெண்ணுரிமை காப்பியமா படைச்சிருக்காரு. அது எந்த நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பாஞ்சாலி சபதம் தான். நெக்ஸ்ட் பாரதியார் இந்த நூலை எழுதி முடித்த வருடம் 1919. 1919 எழுதி முடிச்சுட்டாரு. நெக்ஸ்ட் என்னன்றத பாருங்களேன். செப்டம்பர் 5ஆம் தேதி 1919 இந்த நாள் அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா பாரதியார் வை.சா. சண்முகம் செட்டியாருக்கு எழுதிய கடிதத்தில் இருந்து இந்த செய்தி வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதாவது என்ன அப்படின்னா பாரதியார் வந்து 1921 இறந்துருப்பாரு. அப்ப இந்த நூலை எப்ப எழுதி முடிச்சாரு அப்படின்னு வர்றப்ப 1919 எழுதி முடிச்சிட்டாரு. இதுக்கு நமக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்ல. அது எப்படி தெரியுது அப்படின்னா நமக்கு தான் தெரியும். பாரதியார் வந்து நிறைய பேருக்கு கடிதம் எழுதியிருப்பாரு. அந்த விதத்துல பாக்குறப்ப சா. சண்முகம் அப்படின்றவருக்கு இவர் வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதியிருப்பாரு. அந்த லெட்டர்ல இதை வந்து சொல்லியிருக்காரு, நான் அந்த மாதிரி பாஞ்சாலி சபதத்தை வந்து எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பாரு போல. அது மூலமா நமக்கு வந்து ஒரு ப்ரூஃப் வந்து காட்டுறாங்க. முதல் பாகம் ஒரு தனியா ஒரு தடவை ரிலீஸ் ஆகுது, 2ஆம் பாகம் இன்னொரு தடவை ரிலீஸ் ஆகுது. அப்போ முதல் பாகம் எப்ப ரிலீஸ் ஆகுது அப்படின்னா 1912 வெளிவந்தது. 1912 முதல் பாகம் வெளிவந்தது. நெக்ஸ்ட் பாரதி பிரசுராலயம் முழு நூலையும் 1924 வெளியிட்டது. பாரதியோட அந்த அச்சடிக்கக்கூடிய அந்த ஆலை இருக்குல்ல, அது எப்போ வந்து இந்த நூலை ஃபுல் நூலையுமே வெளியிடுறாங்க அப்படின்னா 1924. பாரதி 1921 இறந்துறாரு. இவங்க 1924 ஃபுல் புக்கையும் வந்து பதிப்பிச்சு வெளியிடுறாங்க. நெக்ஸ்ட் பாஞ்சாலி சபதம் அப்படின்ற நூல் எந்த பாவகையை சேர்ந்தது அப்படின்னா சிந்து. சிந்து அப்படின்ற பாவகையை சேர்ந்தது. சிந்துன்ற பாவகையை சார்ந்ததான் எது அப்படின்னா இந்த பாஞ்சாலி சபதம். நெக்ஸ்ட் பாருங்க, முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் ஒன்லைனரா வந்து எழுதியிருப்பேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்திர மாநகரை ஆண்டு வந்தவர்கள் யார் அப்படின்னா பாண்டவர்கள், பஞ்ச பாண்டவர்கள். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கு இடையில தான் வந்து பிரச்சனை இருந்திருக்கும். அது ரிலேட்டடா என்னென்னலாம் 1 மார்க் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்திர மாநகரை ஆண்டு வந்தவர்கள் பாண்டவர். 2வது அரசர்களுக்கு அன்பளிப்புகள் வழங்கியதனை கண்டு பொறாமை கொண்டவன் யாரு அப்படின்னா அஸ்தினாபுரம் மன்னன் துரியோதனன். அதாவது அரசர்களுக்கு நிறைய அன்பளிப்புகள் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து பொறாமை கொண்டது யார் அப்படின்னா துரியோதனன். இதை நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் துரியோதனனோட மாமனோட பேரு சகுனி. துரியோதனின் மாமன் சகுனி. நெக்ஸ்ட் பாஞ்சாலியின் நகைப்புக்கு ஆளானவன் துரியோதனன். பாஞ்சாலியின் நகைப்புக்கு ஆளானவன் யார் அப்படின்னா துரியோதனன். நெக்ஸ்ட் பாண்டவர்கள் ஆட்சி செய்த நகரம் இந்திரா மாநகர். இந்திர மாநகர். நெக்ஸ்ட் கௌரவர்கள் ஆட்சி செய்த நகரம் அஸ்தினாபுரம். கௌரவர்கள் ஆட்சி செய்த நகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா அஸ்தினாபுரம். துரியோதனனோட தந்தை திருதராட்டிரன். துரியோதனனின் தந்தை திருதராட்டினன். துரியோதனனோட மாமா சகுனி. திருதராட்டினனோட தம்பி யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா விதுரன். இப்ப பாருங்க, துரியோதனனோட சித்தப்பா தான் யார் அப்படின்னா விதுரன். அப்ப திருதராட்டினனோட தம்பி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா விதுரன். இது கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த சூழ்ச்சி வலையில சிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி விதுரனை தான் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா பாண்டவர்கள்ட்ட தூது அனுப்பியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாண்டவர்களை அழைத்து வருமாறு துரியோதனனால் தூது அனுப்பப்பட்டவன் யார் அப்படின்னா விதுரன். யாரு தூது போயிருப்பா? விதுரன் வந்து போயிருப்பாரு. நெக்ஸ்ட் முக்கியமான டிஎன்பிசியில் இதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு சில அந்த மீனிங்ஃபுல்லாக இருக்குது அருஞ்சொற் பொருட்கள், இதெல்லாம் நான் வந்து எழுதியிருக்கேன், அதெல்லாம் பாருங்க. மடப்பிடி அப்படின்னா யாரு? பாஞ்சாலி. மடப்பிடி பாஞ்சாலி. இது மடக்கொடி அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ணகி. நெக்ஸ்ட் அடவி அப்படின்னா என்ன மீனிங்? காடு. எம்பி அப்படின்னா என் தம்பி. நுந்தை அப்படின்னா நும் தந்தை. மருங்கு அப்படின்னா பக்கம். கோமான் அப்படின்னா அரசன். நெக்ஸ்ட்
பாண்டவரின் நாட்டு வளங்கண்டு மகிழ்ந்தவன் யார் அப்படின்னா விதுரன். நெக்ஸ்ட், மண்டபத்தை காண பாண்டவரை அழைத்து வருமாறு தூது சென்றவன் விதுரன். தடந்தோல் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா வலிய தோல். தடந்தோல் அப்படின்னா வலிய தோல். நெக்ஸ்ட், அரம்பையர் அப்படின்னா தேவ மகளிர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அரம்பையர் அப்படின்னா தேவ மகளிர். வீறு அப்படின்னா வலிமைன்னு அர்த்தம். சதுரங்க சேனை அப்படின்னா 4 வகை படை. சதுரம் அப்படின்னா 4 தானே, அப்ப 4 வகை படை. நெக்ஸ்ட், பாஞ்சாலியை பாரத தாயாகவும் துரியோதனன் கூட்டத்தை வெள்ளையர்களாகவும் பாண்டவர்களை பாரத மக்களாகவும் பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். அதாவது பாரதியார் வந்து பாஞ்சாலி சபதம் வந்து பாடியிருப்பாரு. பாஞ்சாலி சபதம்னா என்னது, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில ஒரு பிரச்சனை வரும். அதில் பாஞ்சாலி வந்து ஒரு பாண்டவர்களோட சைடு இருந்தாலுமே கௌரவர்களால் என்ன செய்யப்படுறா அப்படின்னா துன்புறுத்தப்படுறா. இந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சுட்டு பாரதி எப்படி எழுதுறாரு அப்படின்னா, பாஞ்சாலியை பாரத தாயாகவும் அதே மாதிரி துரியோதனனோட கூட்டத்தை வெள்ளையர்கள் ஆங்கிலேயர்களாகவும் பாரத மக்களா வந்து பஞ்ச பாண்டவர்களையும் உருவகப்படுத்தி வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்திர மாநகரில் பாண்டவர்கள் கட்டிய மணி மண்டபம் என்ன மண்டபம் அப்படின்னா அங்கு மணி மண்டபம். இந்திர மாநகரில் பாண்டவர்கள் கட்டிய மணி மண்டபம் அங்கு மணி மண்டபம். நெக்ஸ்ட், பாஞ்சாலி சபதத்தில் வரக்கூடிய பா என்னப்பா அப்படின்னா சிந்து. என்னப்பா சிந்து. இது பாடப்படும் இடம் நோக்கி காவடி சிந்து, நொண்டி சிந்து, வழிநடை சிந்து முதலிய பெயர்களால் அழைக்கப்படும். நமக்கு தெரியும் சிந்துல வந்து பல வகை இருக்கு. காவடி சிந்து தெரியும், நொண்டி சிந்து இருக்கு, வழிநடை சிந்துன்னு. இந்த மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சிந்துவோட வகை வந்து மாறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பாஞ்சாலி சபதம் நாடக கதை மாந்தர் மொழிகளாக அமைகிறது. இதன் பாடல்கள் நொண்டி சிந்துகள் ஆகும். பாவகை அப்படின்னா சிந்து, அதுல ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டாங்க அப்படின்னா அது நொண்டி சிந்து. நெக்ஸ்ட், பாஞ்சாலி சபதத்திற்கு பாரதியின் முகவுரை என்ன அப்படின்றத பார்த்தரலாம். காரியம் மிக பெரியது, எனது திறமை சிறியது, ஆசையால் இதனை வெளியிடுகிறேன், பிறருக்கு ஆதர்சனமாக அன்று வழிகாட்டியாக. நெக்ஸ்ட் இன்னோட பார்ப்போம். பாஞ்சாலி சபதத்திற்கு பாரதியின் முகவுரை. காரியம் மிக பெரியது, எனது திறமை சிறியது, ஆசையால் இதனை வெளியிடுகிறேன், பிறருக்கு ஆதர்சனமாக அன்று வழிகாட்டியாக. இதை வந்து பாஞ்சாலி சபதத்துக்கு பாரதியார் எழுதிய முன்னுரை. இப்போ மேற்கோள்கள் வந்து பார்க்கலாம். அடவி மலையரெல்லாம் கடந்து போகி தின்ன முருந்தடந்தோளும் உளமும் கொண்டு, இது ஒரு மேற்கோள். நெக்ஸ்ட், பேரறமும் பெருந்தொழிலும் பிறங்கும் நாடு, பெண்கள் எல்லாம் அரம்பையர் போல் ஒளிரும் நாடு, வீரமோடு மெஞ்ஞானம் தவங்கள் கல்வி கேள்வி என்னும் இவையெல்லாம் விளங்கும் நாடு, சோர முதல் புன்மை ஏதும் தோன்றா நாடு, தொல்லுலகின் முடிமணி போல் தோன்றும் நாடு பாரதர் தம் நாடு. இது வந்து விதுரன் வந்து அவங்க பாண்டவர்களோட அந்த இடத்தை பார்த்து அது எவ்வளவு இயற்கை வளம் கொண்டு இருக்கு அப்படின்றத பார்த்து விதுரன் வந்து பாடியிருப்பாரு. நெக்ஸ்ட், தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தருமம் மறுபடியும் வெல்லும் என்னும் இயற்கை மருமத்தை நம்மாலே உலகம் கற்கும் அப்படின்ற கூற்ற சொன்னவர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அர்ஜுனன் வந்து சொல்லியிருப்பாரு. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும்னு சொன்னது அர்ஜுனன். நெக்ஸ்ட், அரசர்களுக்கு அன்பளிப்புகள் வழங்கியதனை கண்டு பொறாமை கொண்டவன் யார் அப்படின்னா துரியோதனன். இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். யாரு பொறாமப்பட்டிருப்பா அப்படின்னா துரியோதனன் வந்து பொறாமப்பட்டிருப்பாரு. நெக்ஸ்ட், பாஞ்சாலியின் நகைப்புக்கு ஆளானவன் யார் அப்படின்னா துரியோதனன். நெக்ஸ்ட், தருமனை சூதாட செய்வோம் என துரியோதனிடம் கூறியவர் யார் அப்படின்னா சகுனி. தருமனை தான் சூதாட வைக்கணும்னு சொன்னவர் யார் அப்படின்னா சகுனி. விதுரனை தூதுவிடல் சூழ்ச்சி சருக்கத்தில் இடம்பெற்றுள்ளது. விதுரன் தூது போறதா நமக்கு பாடமா இருக்கும். அது என்ன சருக்கம் அப்படின்னா சூழ்ச்சி சருக்கம். பாஞ்சாலியின் வேறு பெயர்கள் திரௌபதி, யாகசேனி, கிருஷ்ணை. திரௌபதி, யாகசேனி, கிருஷ்ணை. நெக்ஸ்ட், பாஞ்சாலியோட துணைவர்கள் கணவர்கள் யார் யார் அப்படின்னா தருமன், பீமன், அர்ச்சுனன், நகுலன், சகாதேவன். தருமன், பீமன், அர்ச்சுனன், நகுலன், சகாதேவன். நெக்ஸ்ட், பாஞ்சாலியின் தந்தை துருபதன். பாஞ்சாலியின் தந்தை துருபதன். நெக்ஸ்ட், அஸ்தினாபுரத்தில் கௌரவர்கள் கட்டிய மண்டபத்தின் பெயர் கொலு மண்டபம். அந்த மண்டபத்தோட பேர் வந்து என்ன அப்படின்னா கொலு மண்டபம். அதாவது கௌரவர்கள் கட்டிய மண்டபத்தோட பேர் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். பாண்டவர்கள் கட்டின மண்டபத்தோட பேர் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். பாண்டவர்கள் கட்டின மண்டபத்தோட பேரு அங்குமணி மண்டபம். கௌரவர்கள் கட்டின மண்டபத்தோட பேரு கொலு மண்டபம். நெக்ஸ்ட், பாஞ்சாலியை அழைத்து வர சென்றவர் யார் அப்படின்னா தேர்ப்பாகன். அங்க போய் பாஞ்சாலி கிட்ட போய் ஃபர்ஸ்ட் பேசுறவர் யார் அப்படின்னா தேர்ப்பாகன்.
பாஞ்சாலியின் உடையை அவிழ்க்க சொன்னவர் யார் அப்படின்னா கருணன். யாரு? கருணன். நெக்ஸ்ட் பாஞ்சாலியின் உடையை அவிழ்த்தவன் யார் அப்படின்னா துச்சாதனன். அவிழ்க்க சொல்றவர் ஒருத்தர், அவுத்தவர் ஒருத்தர். அப்ப துச்சாதனன். தருமனின் கைகளை நெருப்பில் எரிக்க வேண்டும் என கூறியவர் பீமன். தருமன் தானே ஃபர்ஸ்ட் சூதாடினாரு, அதனால அவரோட கையை தான் நெருப்புல போட்டு எரிக்கணும்னு சொன்னவர் பீமன். நெக்ஸ்ட் துரியோதனன் தன் தொடையில் அமரச் சொன்னான் பாஞ்சாலியை. துச்சாதனன் அவள் முடியை பிடித்திழுத்தான், அதனால் வெகுண்டெழுந்தவன் யார் அப்படின்னா பீமன். இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது யார் அப்படின்னா பாஞ்சாலியை ஒருத்தர் கூப்பிட்டு அவரோட தொடையில வந்து உட்கார சொல்லியிருப்பாரு. சொன்னவர் துரியோதனன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாஞ்சாலியோட முடியை பிடிச்சி இழுத்தது யார் அப்படின்னா துச்சாதனன். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பீமனுக்கு தான் ரொம்ப வந்து கோவம் வருது. நெக்ஸ்ட் கர்ணனை கொல்வது என்னுடைய வேலை என கொன்றவர் யார் அப்படின்னா அர்ஜுனன். கர்ணன் தானே என்ன செஞ்சிருப்பாரு, பாஞ்சாலியோட ட்ரெஸ்ஸை வந்து அவுக்க சொல்லியிருப்பாரு. அப்ப அப்படிப்பட்ட கர்ணனை தான் ஃபர்ஸ்ட் கொல்லணும், அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வேலைன்னு சொன்னவர் அர்ஜுனன். நெக்ஸ்ட் பாஞ்சாலி சபதம் துரியோதனன் துச்சாதனன் இரத்தத்தை கலந்து தலையில் பூசிய பின்னே தலைமுடியை முடிவேன், அதுவரை முடிய மாட்டேன் அப்படின்றது பாஞ்சாலியோட சபதமா வந்து இருக்கும். இப்ப பாஞ்சாலியோட சபதம் தான் நமக்கு இந்த ஸ்டோரியோட பேரே வந்து இருக்கு. பாஞ்சாலி சபதம் அப்படின்னா அப்ப அவ என்ன சபதம் எடுத்தா அப்படின்றத நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்ப பாஞ்சாலியோட சபதம் லாஸ்ட்ல அவ என்ன சபதம் எடுக்கிறா அப்படின்னா துரியோதனன் துச்சாதனன் இவங்களோட ரத்தத்தை நான் கலந்து என் தலையில பூசினதுக்கு அப்புறம் தான் என்னோட தலைமுடியை நான் முடிவேன், அது வரைக்கும் நான் முடிய மாட்டேன் அப்படின்றத பாஞ்சாலி வந்து சபதமா வந்து சொல்லியிருப்பா. இதுதான் பாஞ்சாலி சபதம். இதோட இந்த பகுதி வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்த நம்ம இந்த பகுதியில இருந்து நான் 2 சிம்பிளான கொஸ்டின் வந்து கேட்குறேன். இந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அறம்பெயர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றத சொல்லுங்க. அறம்பெயர் அப்படின்னா என்ன மீனிங்? ரெண்டாவது, பாஞ்சாலி சபதம் எந்த பாவகையால் பாடப்பட்டது? பாஞ்சாலி சபதம் எந்த பாவகையால் பாடப்பட்டது? இது 2வது கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.